ஒரு அழகான கிராமத்தில் மீனா மரத்துக்கடியில் டிஃபன் கடையை போட்டிருந்தா. காலையில் 6 மணிக்கெல்லாமே அவள் கடையில் ஆவி பறக்க சுட சுட இட்லி கிடைக்கும். அது கூடவே 2 வகையான மீன் குழம்பையும் கொடுத்துட்டு வந்தா. எல்லாரும் வாங்கம்மா, சூடா இட்லி தயாராக இருக்குது. 2 வகை மீன் குழம்பும் இருக்குது, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த இட்லியை கூட சேர்த்து மீன் குழம்பு சாப்பிட்றப்ப ருசி ரொம்பவும் நல்லா இருக்கும். ஒரு இட்லி 5 ரூபா தான் அப்படின்னு சொல்லி மீனா தான் கடையை நடத்தினா. அப்போ மீனாவோடைய கடைக்கு ஒரு பாட்டி நடந்து வந்தாங்க. அங்கே வந்த பாட்டி, ஏண்டிம்மா, இட்லி எல்லாம் நல்லா சூடாக இருக்குல்ல, ஆறி போன இட்லியாக இருந்தால் எனக்கு வேணாம். ஆவி பறக்க பறக்க ஒரு 3 இட்லியை போட்டு கொடு. மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாகவே குடுடிமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. பாட்டி, நீங்கள் அப்படி உக்காருங்க, ஆவி பறக்க 3 இட்லியை போட்டு தரேன். நம்ம கடையில் எப்போவுமே இட்லி சூடாக தான் இருக்கும். மீன் குழம்பும் தாராளமாகவே கொடுக்குறேன், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மீனா. அந்த பாட்டியும் இட்லியையும் மீன் குழம்பையும் ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மீனாவுடைய கடையில் காலையிலேயே கூட்டம் கூட்டமாக வந்து இட்லியும் மீன் குழம்பும் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் காலையிலேயே கிடைக்கிற 2 வகை மீன் குழம்பு. ஒரு நாள் மீனா கடைக்கு வந்த பத்மாவும் உமாவும் இப்படி சொன்னாங்க. ஏண்டி மீனா, உன்னால் மட்டும் எப்படிடி காலையில் 6 மணிக்கெல்லாம் மீன் குழம்பு தயார் செய்ய முடியுது? என்னாலலாம் முடியவே முடியாதுப்பா. என் வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வந்தால் கூட எனக்கு சுத்தம் செய்யவே சலிப்பாக இருக்கும். நீ எப்படி தான் தினமும் மீன் குழம்பு வைக்கிறியோ தெரியலப்போ அப்படின்னு சொன்னா உமா. அதுக்கு பத்மா, ஆமாங்க்கா, என் மாமியாரும் இட்லி சுடுறப்பெல்லாம் இந்த மீன் குழம்ப தான் கேட்குது. என்னாலலாம் செய்யவே முடியாது. ஆனால் மீனாக்காவை பாருங்க, தினமும் 6 மணிக்குள்ளே 2 வகை மீன் குழம்ப தயார் செய்கிறாங்க. அது மட்டுமா, அந்த மீன் குழம்பு என்ன ருசியாக இருக்குது. அதனாலேயே உங்கள் கடைக்கு கூட்டம் வரும் போலையே. என்னம்மா பண்ணுறது, நான் இந்த டிஃபன் கடையை நம்பி தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அதனால தான் நானும் 6 மணிக்குள்ளே இந்த 2 வகையான மீன் குழம்பையும் செய்ய முடியுது. இது ருசிக்கு காரணம் என் பாட்டி சொல்லி கொடுத்தது தான் அப்படின்னு சொன்னா மீனா. அப்படி மீனாவோடைய இட்லி கடை காலையில் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவள் தினமும் காலையில் மட்டும்தான் இட்லியும் 2 வகை மீன் குழம்பையும் போட்டு அவளுடைய கடையை நடத்திட்டு வந்தா. அவளுக்கு நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் மீனா பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு அம்மா நடந்து மீனா கிட்ட வந்தாங்க. அப்படி அங்கே வந்த அந்த அம்மா, என்னக்கா, இன்னைக்கு 10 மணிக்கெல்லாமே டிஃபன் காலி ஆகிடுச்சு போல, இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு சீக்கிரமாகவே கடையில் வியாபாரம் முடிஞ்சிடுச்சு, அதான் சந்தைக்கு போகலான்னு இருக்கேன். அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் காலையில் மட்டும்தானே டிஃபன் கடையை போடுறீங்க, நீங்கள் நைட்லேயும் டிஃபன் கடையை போடலாம் இல்லை? ஏன் சொல்கிறேன்னா, நைட்டு நேரத்துலையும் நிறைய பேர் டிஃபன் வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் நைட்டில் தோசையும் 2 வகை மீன் குழம்பையும் கொடுக்கலாம் இல்லை? உங்களுக்கும் வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். நீ சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் நான் ஒத்தால எப்படி காலையிலையும் நைட்டும் டிஃபன் கடையை போட முடியும்? நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நல்ல வியாபாரம் ஆகும், லாபமும் கிடைக்கும் தான். இருந்தாலும் யோசனை செய்கிறேன். சில நாட்கள் போச்சு. மீனாவும் நைட்டு நேரத்தில் டிஃபன் கடையை போடலான்னு முடிவு பண்ணி மரத்துக்கடியில் போடாமல் தான் வீட்டுக்கு வெளியவே டிஃபன் கடையை போட்டா. நைட்டு நேரத்தில் தோசை 2 வகை மீன் குழம்பு இதை மட்டுமே போடலான்னு நினச்சிருந்தா. அப்படி அவள் டிஃபன் கடையை போட்டதுமே மீனாவோடைய கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்தார். அப்படி அங்கே வந்தவர் மீனா கிட்ட இப்படி கேட்டார். ஏம்மா, நல்ல வேலை நீயே நைட்டு நேரத்தில் டிஃபன் கடையை போட்டுட்ட. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்கிட்ட டிஃபன் கடை போட சொல்லலான்னு இருந்தோம். நீ என்னடானா நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே டிஃபன் கடையை போட்டுட்ட. உன் மீன் குழம்போடைய ருசி எங்கள் எல்லாரையுமே கட்டி இழுத்துடுச்சு.
சரி சரி, எனக்கு முறுவலா 2 தோசையை கொடு. அப்படி அந்த கிராமத்து மக்கள் நைட்டு நேரத்துலேயும் மீனா கடைக்கு வந்து சுட சுட தோசையும் 2 வகை மீன் குழம்பையும் வாங்கி சாப்பிட்டாங்க. இதை பார்த்த மீனா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவளுடைய வியாபாரம் 2 மடங்கு பெருகிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி மீனா கடைக்கு வந்த ஒரு பொண்ணு, அக்கா, நீங்கள் எப்பவும் மரத்துக்கடியில் தானே கடையை போடுவீங்க, இப்போ என்னடானா டிஃபன் கடையை உங்கள் வீட்டுக்கு வெளியவே போட்டிருக்கீங்க, இது யாருக்கும் தெரியாது போலையே அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு மீனா, ஆமாம்மா, இது நைட்டு நேரம், மரத்துக்கு அடியில் கடையை போட்டால் 11 மணிக்கு நான் ஒத்தாளா எப்படி வீட்டுக்கு வர முடியும், அதான் வீட்டுக்கு வெளியவே கடையை போட்டுட்டேன். நீ இந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுமா. இதுக்கப்புறம் தினமும் நைட்டு சூடாக தோசையும் 2 வகை மீன் குழம்பும் இங்கே கிடைக்கும். அப்படி நைட்டு நேரத்துலையும் மீனா போட்ட டிஃபன் கடை ரொம்ப நல்லாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்து மக்களும் நைட்டு நேரத்தில் மீனாவுடைய வீட்டுக்கே வந்து சுட சுட தோசையும் 2 வகை மீன் குழம்பையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு மீனா இப்படி சொன்னான், என்ன பண்ணுறது, ஒத்தாளாக இருந்து கடையில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்னை கட்டினவனும் 2 நாளில் என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ டிஃபன் கடையை நடத்தி என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா மீனா. அப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. நாளுக்கு நாள் மீனாவுடைய வியாபாரமும் நல்லா போச்சு. காலையில் மரத்துக்கடியில் சுட சுட இட்லியும் 2 வகை மீன் குழம்பையும் கொடுத்து கடையை நடத்தினான். நைட்டு நேரத்தில் வீட்டுக்கு வெளியே சூடான தோசையும் 2 வகை மீன் குழம்பையும் கொடுத்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தா. கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு நல்ல லாபம் கிடைச்சிது. அந்த பணத்தை வச்சு அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய வீட்டையும் கட்டினான். நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவரால் தான் என் வியாபாரமும் நல்லா போகுது. இப்போ ஒரு வீட்டையும் கட்டிட்டேன். இப்போ நான் நல்ல நிலமையில இருக்கேன். அதனால் என் கடைக்கு சாப்பிட வர ஏழை மக்களுக்கு இலவசமாக டிஃபனை கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி செஞ்சால் அவங்களும் வயிறார சாப்பிட்டு மனசார என்னை வாழ்த்துவாங்க அப்படின்னு நினச்சா மீனா. அப்படி அன்னையிலிருந்து மீனா டிஃபன் கடையில் சாப்பிட வர ஏழைங்களுக்கு இலவசமாக டிஃபனையும் 2 வகை மீன் குழம்பையும் கொடுத்துட்டு வந்தா. நைட்டு நேரத்துலையும் யாராவது ஏழைங்க வந்தா அவங்களுக்கு இலவசமாக தோசையும் 2 வகை மீன் குழம்பையும் கொடுத்தா. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும். அதனால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நம்ம நல்லதை மட்டுமே நினைப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.